Hello everyone, welcome to the world of algorithm design. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது selection sort. So it's a simple and efficient sorting algorithm. இது வந்து comparison based அப்படின்னா ரெண்டு எலிமெண்ட் எடுத்து கம்பேர் பண்ணி சார்ட் பண்ணுது. And it is also an in-place sorting method. அதை கொடுத்துருக்கிற ஒரிஜினல் அரேலேயே தான் அந்த சார்ட்டிங் நடக்குது. It doesn't need any extra space. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இட் ரிப்பீட்டட்லி செலக்ட் த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் ஃப்ரம் அன் அன்சார்ட்டட் போர்ஷன் ஆஃப் த லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டை வந்து சார்ட்டட் அண்ட் அன்சார்ட்டட் போர்ஷனாக பிரிச்சுக்கிட்டு அன்சார்ட்டட் போர்ஷனில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த அன்சார்ட்டட் பார்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட ஸ்வாப் பண்ணிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து வில் பி ரிப்பீட்டட் ஃபார் த ரிமைனிங் அன்சார்ட்டட் போர்ஷன் until the entire list is sorted. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக இந்த செலெக்ஷன் சார்ட் அல்காரிதம் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். நான் இந்த டேட்டாவை எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் அன்சார்ட்டட். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன் தான் வந்து பிகினிங் ஆஃப் த அன்சார்ட்டட் அரே, அது 12. அப்புறம் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் மினிமம் நம்பர் எதுங்கிறத பார்க்குது 8. அப்போ 12 is the position to hold the minimum element and 8 is the minimum element. இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஸ்வாப் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ 8 வந்து முன்னாடி வந்துடுச்சு. இட் இஸ் இன் த சார்ட்டட் பொசிஷன். ஏன்னா இருக்கிறதுலேயே மினிமம் தான் நம்ம இங்கே கொண்டு போட்டிருக்கிறோம். மிச்சம் இருக்கிற அன்சார்ட்டட் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து நம்ம மினிமம் எடுக்க போகிறோம் நம்ம. ஸோ 29 இஸ் த பொசிஷன் டு ஹோல்ட் த மினிமம் எலிமெண்ட். அதாவது அன்சார்ட்டடில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் 29, 12 இஸ் த மினிமம் எலிமெண்ட். இப்போ இதை ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவோம். இப்போ 8 and 12 இப்போ சார்ட்டட் போர்ஷன் இருக்குது, அன்சார்ட்டட் போர்ஷனில் இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 25 தான் வந்து ஃபஸ்ட்டு எலிமெண்ட் இந்த அன்சார்ட்டட். அப்போ இதில் இருக்கிற மினிமம் எடுக்கணும். நம்ம மினிமம் எடுத்து 25ஐயும் அந்த 17ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ இதே போல் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ 29, 25 நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் நம்ம. அண்ட் தென் 32 இஸ் த ஃபஸ்ட் எலிமெண்ட் இன் த அன்சார்ட்டட் போர்ஷன். மிச்சம் இருக்கிறதுல ரிமைனிங் எதுன்னு பார்க்குறோம் 29. இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நவ் 32 and 40 இது ரெண்டையும் பார்க்கும்போது they are in the sorted order. Now we will see the algorithm. So establish the array A to n-1 of n elements. So while there are still elements in the unsorted part of the array, நம்ம என்ன பண்ண போகிறோம், find the location of the minimum in the unsorted part of the array. Exchange the minimum in the unsorted part with the first element in the unsorted array. இப்போ நம்ம சூடோ கோட் பார்க்கலாம். ஸோ ஃபார் I is equal to 0 to n-1, அதாவது I வேரிஸ் ஃப்ரம் 0 to n-1. ஸோ I எதுக்குன்னா அன்சார்ட்டட் பார்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக I. இப்போ அதில் 0வை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து 1, 2, 3 இதை நம்ம வந்து இப்போ மின் பொசிஷன் அப்படின்னு வச்சுருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல தான் மினிமம் வரணும். அண்ட் தென் திஸ் லூப் இஸ் டு ஃபைண்ட் அவுட் த மினிமம் எலிமெண்ட் இன் த அன்சார்ட்டட் அரே. ரிமைனிங்கில் இருக்கிறதுல மினிமம் எதுங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ ஃபார் j is equal to I plus 1 to n-1. A of j is less than A minimum position. அதாவது jth எலிமெண்ட் வந்து மின் பொசிஷனை விட சின்னதாக இருக்கா? எஸ் அப்படின்னா நம்ம மின் பொசிஷன் is equal to jன்னு வச்சுக்கிறோம். We are not interchanging the data, but we are noting down the position where the minimum element is. அதாவது எந்த எலிமெண்ட்டில் மினிமம் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்காக நம்ம பொசிஷனுங்கிற வேரியபிள் வச்சுருக்குறோம் நம்ம. ஸோ இந்த ஃபார் லூப் முடிச்சு வந்ததுக்கப்புறம் we have to interchange ith element with the element at the min position. ஸோ அதனால் நம்ம temp வச்சுருக்கிறோம். temp is equal to A of min position and then we are interchanging min position and A of I. ஸோ இந்த ஃபார் லூப் ஒரு தரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ith லொக்கேஷனில் மினிமம் எலிமெண்ட் வந்துடும். then I points to the next element 1 and then the for loop மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது செகண்ட் எலிமெண்ட்டுக்கான மினிமம் வேல்யூவை கண்டுபிடிக்குது. ஸோ இது இப்படியே ரிப்பீட் ஆக போகுது. we will see the Python code for that. I am having that array like this for I in range of length of array. நம்ம வந்து அது சூடோ கோடுங்கிறதுனால for I is equal to போட்டிருந்தோம். இது the Python கோடு. மினிமம் பொசிஷன் வச்சுருக்கோம். and then we have this for loop. ஃபார் இன்டர்சேஞ்சிங் அங்கே டெம்ப் வேரியபிள்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பைத்தானில் வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ ARR of I, ARR of min position is equal to ARR of min position, ARR of I. அப்போ என்ன ஆகுனா இந்த data will be swapped here and this data will be swapped here. இது ரெண்டும் at a time நடக்கும். We don't need any temporary variable. And then we can just print the sorted array. What is the time complexity? ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து யூஸ்வலாகவே நம்ம worst கேஸில் எப்படி இருக்கும், பெஸ்ட் கேஸு ஆவரேஜ் கேஸ்ன்னு எடுப்போம். பெஸ்ட் கேஸ்னால் என்ன அப்படின்னா the element is already sorted, அப்போ much of work is not needed அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் தான் பெஸ்ட் கேஸுன்னு சொல்லியிருக்கோம். worst கேஸாக இருந்ததுன்னா it is in the unsorted, அது இல்லாமல் ரிவர்ஸ் சார்ட்டடாக கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது worst கேஸ்ன்னு சொல்லுவோம். ஆவரேஜாக இந்த ரேண்டம்லி ஆர்டர்ட் அப்படின்னு இருந்ததுன்னா ஆவரேஜ் கேஸ்ன்னு சொல்லுவோம். But time complexity of this selection sort in all cases is order of n square. ஏன்னா இந்த I வச்சுருக்கோம் இல்லைங்களா, I இண்டெக்ஸு அது வந்து n-1 passes போகும். ஒவ்வொரு பாஸ்லேயுமே it scans the remaining elements. அதனால் n into n-1/2 comparisons are made. இப்போ சில வேரியேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேரியேஷன் செலெக்ஷன் சார்ட் வித் டூப்ளிகேட் ரிமூவல். இப்போ நம்ம சார்ட் பண்ணுறோம், அப்போவே வந்து டூப்ளிகேட்ஸ் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அல்காரிதம் பாருங்கள். we have a list variable unique to store the unique elements in the sorted part of the list. Then the rest are all same. Traverse the entire list to find the minimum. Once the minimum element is found, swap it with the first element. After swapping, check if the newly positioned element is the same as the last element in the unique list. ஸ்வாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம யூனிக் லிஸ்ட்டில் அதை போட போகிறோம். போடுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவும் இதுவும் சேமா இந்த யூனிக் லிஸ்ட்டில் அப்படின்னு பார்க்க போகிறோம். இருந்ததுன்னா இட் இஸ் அ டூப்ளிகேட் எலிமெண்ட், அப்போ அதனால் நம்ம அது போட வேண்டியதில்லை. ஸோ இஃப் டூப்ளிகேட் இஸ் டிடெக்டட் அப்படின்னா ஸ்கிப் ஆடிங் டு த எலிமெண்ட்ஸ் டு யூனிக். ஸோ இந்த இடத்துல நம்ம செலெக்ஷன் சார்ட் தான் பண்ண போகிறோம். இங்கே வந்து யூனிக்னு ஒரு லிஸ்ட் வேரியபிள் வச்சுருக்கோம். அந்த வேரியபிள்குள்ளே புதுசாக வந்திருக்கிற டேட்டா, அதாவது புதுசாக சார்ட் ஆகி மினிமம் வேல்யூவை நம்ம வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் போடுவோம் இல்லைங்களா, அது வந்து டூப்ளிகேட்டாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்டாக இல்லைன்னா we are adding. if it is duplicateனா we skip adding it. so we are going to repeat the remaining unsorted elements until the entire list is sorted. இதில் ஏன் நம்ம ஒரிஜினல் அரேலையே சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரிஜினல் அரேயில் நம்ம வந்து ஐ வந்து டு த லென்த் வரைக்கும் கொடுத்துருக்குறோம். ஸோ யூ ஷுட் நாட் மேக் சேஞ்சஸ் டு த ஒரிஜினல் அரே. அதுக்காக வி ஆர் யூஸிங் அனதர் வேரியபிள் ஹியர். இதுக்கான பைத்தான் கோடு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த யூனிக் சார்ட்டட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுருக்குறோம் நம்ம எம்டி லிஸ்ட்டு. சரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செலெக்ஷன் சார்ட் அல்காரிதம். இந்த இடத்துல வி ஆர் செக்கிங் வெதர் த யூனிக் சார்ட்டட் வந்து எம்டியான்னு பார்க்குறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைமில் இட் வில் பி எம்டி. அப்படி இருந்தாவோ இல்லை ARR of I is not equal to unique sorted of -1. யூனிக் சார்ட்டடுங்கிற லிஸ்ட்டில் லாஸ்ட் எலிமெண்ட்டும் இப்போ வந்திருக்கிற எலிமெண்ட்டும் நாட் சேமாக இருந்ததுன்னா we are appending it to the variable unique sorted. அவ்வளோதான். then we can print the sorted array without duplicates. அடுத்த வேரியேஷன் ஆஃப் செலெக்ஷன் சார்ட் என்னென்னா ஆப்டிமைஸ்டு செலெக்ஷன் சார்ட். ஸோ இது என்ன அப்படின்னா we have to find the minimum and maximum simultaneously. So we will see the problem now. Consider the elements in pairs and find the minimum and maximum at the same time to minimize the number of comparisons. மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஒவ்வொரு பாஸ்லேயும் ரெண்டு எண்டில் இருந்தும் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் தென் it effectively sort the list from both ends of the array simultaneously. So we can reduce the number of passes needed to fully sort the list. Algorithm பார்க்கலாம். So we are having two pointers, left and right. Left வந்து starting of the arrayல இருக்கும், right வந்து end of the arrayல இருக்கும். So left and right points to the beginning and end of the unsorted part of the array. Then we are traversing the unsorted portion, keeping track of both the minimum and maximum elements. ஸோ இது ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து பொசிஷன், எந்த இடத்துல நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோங்கிற பொசிஷன். இதுக்கு முன்னாடி அல்காரிதத்தில் ஸ்டார்டிங் மட்டும் வச்சுருந்தோம், இப்போ நம்ம எண்டையும் வச்சுருக்க போகிறோம். ஏன்னா மேக்ஸிமம் எலிமெண்ட்டை எண்டில் தான் போட போகிறோம். அதே போல் அந்த அன்சர்டட் போர்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மினிமம் எலிமெண்ட் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். நவ் வி ஆர் ட்ராக்கிங் போத் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எலிமெண்ட்ஸ். ஒரு பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம்
இந்த மினிமம் அண்ட் மேக்ஸிமம்ங்கிற வேரியபிளில் வில் ஹாவ் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ. மினிமத்தை தூக்கி லெஃப்ட்டில் போட போகிறோம், மேக்ஸிமத்தை தூக்கி ரைட்டில் போட போகிறோம். Place the element in the left position. Check if the maximum element is the same as the element at the left. இப்போ மினிமம் எலிமெண்ட்டை நம்ம போட்டுறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மேக்ஸிமம் எலிமெண்ட் வந்து அந்த லெஃப்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்டும் சேமான்னு பார்க்க போகிறோம். சேமாக இருந்ததுன்னா சேஞ்ச் த மினிமம் எலிமெண்ட் ஆஸ் த ஒன் பாயிண்டட் பை த மினிமம் எலிமெண்ட். ஸோ இதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். அண்ட் தென் we are changing that maximum element. We are interchanging the maximum element with the right position. So place the maximum element at the right position. Then move the left pointer to the right and right pointer to the left. அதாவது இன்வர்டாக left and right pointer மூவ் பண்ண போகிறோம். Then we are reducing the size of the unsorted portion from both the sides. Repeat until all the elements are sorted. So இதுதான் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள். We have a data like this. இதில் லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர் நம்ம கொடுத்துக்க போகிறோம். லெஃப்ட் பாயிண்ட்ஸ் டு த பிகினிங் ஆஃப் த லிஸ்ட், ரைட் பாயிண்ட் டு த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். தென் we have got minimum pointer and maximum pointer. Minimum pointer will be moving towards the end, maximum pointer will be moving towards the beginning. ரெண்டுமே என்ன பண்ணணும்னா இது மினிமம் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கும், இது வந்து மேக்ஸிமம் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்லி வரிசையாக போயிட்டுருக்கு. ஒரு பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பாயிண்டர் வந்து இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கு, மேக்ஸிமம் பாயிண்டர் இஸ் பாயிண்டிங் ஹியர். இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மினிமம் பாயிண்டில் இருக்கிறத தூக்கி பிகினிங் ஆஃப் த லிஸ்ட்டில் போட போகிறோம். நம்ம போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 60 இங்கே வந்துருச்சு இல்லைங்களா, ஆனால் மேக்ஸிமம் பாயிண்டர் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ வி ஹாவ் டு மூவ் த மேக்ஸிமம் பாயிண்டர் டு பாயிண்ட் ஹியர். ஸோ இந்த மாதிரி பிகினிங் ஆஃப் த லிஸ்ட்லேயே மேக்ஸிமம் வேல்யூ இருந்ததுன்னா அந்த செக்கிங் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. இப்போ 10, 60 மாற்றிட்டோம். இப்போ we have to change the maximum pointer to the place where the minimum pointer is. மினிமம் பாயிண்டர் எங்கே இருந்ததோ அந்த இடத்துக்கு மேக்ஸிமம் பாயிண்டரை கொண்டு வரணும். அதனால தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ இந்த லெஃப்ட்டில் இருக்கிறதும் சேமா, இந்த பொசிஷன் வந்து சேமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அண்ட் தென் இட் வில் மூவ் டு த இன்வர்ட்ஸ். லெஃப்ட் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிக்கும், ரைட் வந்து இங்கேருந்து உள்ளே மூவ் ஆகிக்கும். அண்ட் இட் வில் பி கண்டினியூட். இதுக்கான பைத்தான் கோட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆன்லைன் ஜிடிபியில் பார்க்க போகிறோம். நம்ம ஆன்லைன் ஜிடிபியில் we are going to see how the optimized selection sort can be implemented. So I am having a function def optimized selection sort. Parameter வந்து பார்த்தீங்கன்னா ARR. Then I am having two variables left and right. Left points to the 0, அதாவது beginning of the list. Right points to the end, that is length of array -1. While left is less than ரைட், ஏன்னா நம்ம பாட்டுக்கு லெஃப்ட்டை வந்து டுவர்ட்ஸ் ரைட் மூவ் பண்ணுறோம், ரைட்டை வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் மூவ் பண்ணுறோம், பிகினிங்க்கு மூவ் பண்ணுறோம். அப்போ அது பாட்டுக்கு மூவ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா. ஸோ வி ஆர் ஜஸ்ட் செக்கிங் வெதர் லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா மினிமம் இண்டெக்ஸ் வந்து லெஃப்ட்டில் இருக்கும், மேக்ஸிமம் இண்டெக்ஸ் வந்து ரைட்டில் இருக்குது. அண்ட் தென் இந்த லூப் வந்து டு ஃபைண்ட் அவுட் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம், ஆக்சுவல் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் பார்க்குறதுக்காக இது. ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் left to right +1, ஏன்னா இது 1 higher than the last இருக்கணும் இல்லையா, அதனால் ரைட் +1 கொடுத்துருக்கோம். இஃப் ARR ஆஃப் ஐ அந்த எலிமெண்ட் வந்து மின் இண்டெக்ஸில் இருக்கிற டேட்டாவை விட லெஸராக இருந்ததுன்னா இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதே போல் ARR ஆஃப் ஐ வந்து இட்ஸ் கிரேட்டர் தேன் மேக்ஸ் இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட் அப்படின்னா we are changing the மேக்ஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த லூப் முடிஞ்சு வரும்போது மின் இண்டெக்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்க இடத்துல மினிமம் வேல்யூ இருக்கும், மேக்ஸ் இண்டெக்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்க இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். தென் வி ஆர் ஸ்வாப்பிங் த லெஃப்ட் வித் த மினிமம் இண்டெக்ஸ். இதில் ப்ராப்ளமே இல்லை, மினிமம் இண்டெக்ஸில் இருக்கிறத தூக்கி லெஃப்ட்டில் போர்ஷனுக்கு நம்ம போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல தான் வி ஹாவ் டு அட்ஜஸ்ட் மேக்ஸிமம் இண்டெக்ஸ் இஃப் இட் இஸ் பாயிண்டிங் டு த லெஃப்ட் பொசிஷன் பிஃபோர் ஸ்வாப்பிங். அப்போ மேக்ஸ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லெஃப்டான்னு பார்க்கணும். அதாவது மேக்ஸ் இண்டெக்ஸ் இஸ் பாயிண்டிங் டு த லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த அன்சார்ட்டட் அரே. அப்படி இருந்தது அப்படின்னா மினிமம் இண்டெக்ஸ் எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோ அந்த இடத்துக்கு we have to point to the maximum index and then we are swapping. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து இந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து மினிமம் இண்டெக்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்க இடத்துக்கு போயிடும். அதனால் அதை வந்து மேக்ஸிமம் இண்டெக்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ண வச்சுட்டு தென் ரைட்டில் இருக்கிறதையும் மேக்ஸிமம் இண்டெக்ஸையும் நம்ம ஸ்வாப் பண்ணிக்கிறோம் நம்ம. And then we are moving the pointers inward.
லெஃப்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 பண்ணுறோம், ரைட் வந்து மைனஸ் ஈக்குவல் டு 1 பண்ணுறோம். அவ்வளோதான். திஸ் இஸ் a எக்ஸாம்பிள் யூசேஜ். திஸ் இஸ் the array I have. பிரிண்ட் பண்ணுறோம் அண்ட் தென் ஆப்டிமைஸ்டு செலெக்ஷன் சார்ட் பண்ணிவிட்டு தென் we are printing the sorted array. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ we have the original array like this and then sorted array like this. சப்போஸ் இந்த கண்டிஷன் இல்லாமல் இருந்ததுன்னா I'm just removing this condition. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 10 வந்து இங்கே கரெக்டாக இன்டர்சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த கண்டிஷன் கொடுத்துருக்குறோம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் செலெக்ஷன் சார்ட்னா என்ன, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். 2 வேரியேஷன்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறது, இன்னொன்று ஆப்டிமைஸ்டு செலெக்ஷன் சார்ட். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.